ஹலோ கைஸ், நம்மோன் இன்னைக்கு வந்து டேயாங்கோட 2 ஷாட் பார்க்கலாம். ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க, சவுண்ட் அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் டேயாங், ஜங்குக், ஜாக்சன் வந்து ஒரு காரில் வந்துட்டுருக்காங்க. இங்கே ஜாக்சனுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. டேயாங்க பார்த்துக்கிட்டே இருக்காரு. டேய், என்ன தாண்டா திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க? என்னடா ஜாக்சனே, சரியில்லையே உன் மொழியே. டேய், நீங்கள் சொல்கிற இடத்துக்கு தானே கூப்பிட்டு போகிறீங்க, வேற எங்கேயா தேவையில்லாத இடத்துக்கு கூப்பிட்டு போனீங்கன்னு வைங்களேன், அப்புறம் அறுத்து விட்டுருவோம் பார்த்துக்கோ. டேய் டேயாங்க, கொஞ்ச நேரம் மூடி உட்காந்துட்டு வாயேண்டா. உன்னெல்லாம் கூப்பிட்டு வந்தது என் தப்பு தான். அப்படிங்க டேய், நான் என்ன வரேன்னு சொன்னேனா? டேய் இங்கே பாடுறா, நான் வரேன்னு சொன்னேனா? நீ தானே என் காலில் விழுந்த வாடான்னு. இங்கே பற்றிய பேச்ச வந்ததுக்கு நல்லா கொழுப்பு தாண்டா உனக்கு. ஐயோ எப்பா, தேவையில்லாமல் பேசிட்டேன், வாய் மூடிட்டு வா அப்படின்ட்டு ஜாக்சன் திரும்பிக்கிறாரு. இங்கே ஜாக்சனும் ஜேகேக்கும் ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்குது. அப்பப்போ லைட்டாக டேயாங்க பார்க்குறாங்க. இப்போ கார் வந்து ஒரு பீச் சைடில் நிற்கிது. அங்கே வந்து வெட்டிங் நடக்க போகிற மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. டேயாங்க அதெல்லாம் பார்த்துட்டு, இங்கே அத்தான் நினச்சேன்டா அப்படின்ட்டு ஓடுறாரு. இங்கே ஜாக்சன் அப்படியே போய் பிடிச்சிட்டு, டேங் 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 நில்லுடா நில்லுடா, டேய் 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 ஒரு நிமிஷம்டா டேய், நான் சொல்கிறது கேளுடா, டேய் 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 மயிரே விட்றா, எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி வேலை பார்ப்பீங்கன்னு. டேய் விட்றா ஜேகே, நவுத்தி விட்டுருவனே, இல்லைன்னு வச்சுக்கோயேன். டேய், இந்த ஜேகே எதையும் கேட்டும் காதில் வாங்காமல் பேக்கில் இருந்து சூட் கேஸ்லாம் எடுத்து வைக்கிறாரு. டேய் டேய் ஜேகே இங்கே பாடுறா. டேய், அப்போ 2 பேரும் பிளான் போட்டு தான் வந்திருக்கீங்களா தெரியுது. எங்கள் அம்மா எங்கடா எங்கள் அம்மா? இங்கே டேயாங் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஜாக்சன் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு பிடிக்க. அப்போ டக்குன்னு டேயாங் வந்து ஜாக்சனோட மெயின்லேயே எட்டி வதச்சிட்றாரு. உப்பா போச்சுடா, டே உடச்சிட்டான்டா. ஐயோ, என்னடா ஜாக்சனு உடஞ்சிடுச்சா முட்டை? விட்றா, இல்லைன்னு வை இன்னொன்னே உடச்சிடுவேன். டேய் 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 ஜேகே வந்து புட்றா, வலிக்குதுடா. இங்கே ஜேகே வந்து ரொம்ப காமாக ஒரு கர்ச்சீஃபில் வந்து எதையோ ஊற்றுறாரு. ஊற்றிட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணுறாரு அந்த டவலை. அவர் அப்படியே ஸ்லோவாக வந்து டேயாங்கோட மூக்கில் வைக்கிறாரு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் டேயாங் வந்து மயங்கிடுறாரு. அப்படியே ஜேகே வந்து டேயாங்க அப்படியே தோளில் தூக்கிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இப்போ இன்னொரு சைடு பார்த்தா, நீங்கள் தான் ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கா. ஒயினு இதை பாரேன், இந்த கம்பல் அழகாக இருக்கும் உனக்கு, இதை போட்டு பாரேன் அப்படின்ட்டு உங்களுக்கு போட வைக்கிறா. ஆமாண்டி நல்லா இருக்கு, ஆனால் அதுதான் நல்லா இருக்கு, இதை விட உனக்கு பிடிக்கலையா? சரி விடு, நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போட்டுக்கிறான் அந்த கம்பலை. நீங்கள் அப்படியே ரெடியாகி உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா உள்ளே வராங்க. உங்கள் அம்மா உள்ளே வந்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. வா பையன் ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? அப்படியாம்மா? இல்லை, நான் போயிடுவேன்றதுனால இன்றைக்கி மட்டும்தான் நான் அழகாக தேடுறேண்ணா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏய் அப்படிலாம் இல்லடி, எப்பவுமே நீ அழகு தான். என்ன இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக அழகாக இருக்க, அதான். சரிம்மா, அப்பா எங்கே? ஓ, அப்பனா எங்கேயாவது குடிச்சிட்டு உட்காந்துருப்பான். சரி விடு, நான் போயிட்ட பிறகு ஒழுங்காக பார்த்துக்கோ அப்பாவை. இப்போ கூட அப்பந்தானா கண்ணு முன்னாடி நிற்கிறேன், என்னெல்லாம் தெரியாதாடி உனக்கு? இல்லைம்மா, நீ எனக்கு ஃபேவரெட், ஆனால் அப்பா எனக்கு ரொம்ப ஃபேவரெட். 9 மாதம் நான் தாண்டி சுமந்தவண்ணே. பரவாயில்லம்மா இருக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. பேக் டு டேயாங் சைடு பார்த்தா, டேயாங் வந்து ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. டேயாங் அப்படியே ஜாக்சனை முறைச்சிட்டு நிற்கிறாரு. டேய், நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்டா, ஏன்டா அவனை பார்க்குற? இங்கே டேயாங் எதையும் காதில் வாங்கலை. ஜாக்சனையே ஒரு முறைச்சிக்கிட்டே இருக்காரு. ஜாக்சனுக்கு அல்லு இல்லை நிமிந்து பார்க்க, அவர் குனிஞ்சிக்கிட்டே இருக்காரு. டேய் டேயாங்க, இங்கே அம்மா பேசிகிட்டு இருக்க, என்னடா பண்ணிகிட்டு இருக்க? என்ன பாடுறா. அம்மா, நான் எத்தனை தடவை தம்மா சொல்கிறது, எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாமா? டேய் டேயாங், என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? நிறைய லவ் பண்ணுறியான்னு கேட்டால் கூட அதுவும் இல்லை, இன்னத்துக்கு தானே நீலாம் இருக்க, போடா அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி சாஞ்சிக்கிறாங்க சேரில். அம்மா, நான் சொன்னால் புரியாதுமா. நீ இப்போ யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வையேன், அவளுக்கு ஆபத்து எனக்கும் ஆபத்துமா. என் ப்ரொஃபஷன் அப்படி, புரிஞ்சுக்கோ. அதுக்கு தாண்டா சொல்கிறேன், அந்த கருமத்தை விட்டு எறிடா. மா, நானாக விட்டால் கூட அது விடாதுமா என்ன, ஏம்மா புரிஞ்சுக்க மாட்டுற? அது இந்த நாய்ங்களுக்கே தெரியும்,
இருந்தாலும் எவ்வளோ பிளான் போட்டு என்னை கூப்பிட்டு வந்திருக்குங்க பார்த்தியா? அவனுங்களேண்டா திட்டுற? நான் தான் இந்த பிளான் போட்டு கொடுத்தேன். ஓ, இப்போ நீ தானா? சூப்பர்மா. ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்படின்னு பார்த்தா அம்மாவும் இப்படி. தெரியாது டேயாங். எல்லாம் ரெடியாக இருக்குது. நீ இப்போ மேரேஜ் மட்டும்தான் பண்ணணும். மா சொன்னால் புரியாதம்மா உனக்கு? எனக்கு எதுவும் தேவையில்ல டேயாங். மேரேஜ் பண்ணிக்கோ. அம்மா என்னால் முடியாது. மேரேஜ் பண்ணிக்கோட்டையாங். அம்மா இங்கே பார், மேரேஜ் பண்ணிக்கோட்டையாங். என்னை பேச விடுமா. மேரேஜ் பண்ணிக்கோட்டையாங். இப்போ டேயாங்கோட அம்மா கண்ணில் வந்து டியர்ஸ் நிற்கிது. டேயாங் அதை பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? மா அழாதம்மா. மேரேஜ் பண்ணிக்கோட்டையாங். மா பண்ணிக்கிறேம்மா, நீ அழாதம்மா ஃபஸ்ட்டு. உன்னதே திருப்பி சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு டேயாங் இங்கே வந்து அவருக்குள்ளே பேசிக்கிறாரு. அம்மா மேலே கோவமாக இருக்காதட்டையாங். நான் உனக்கு ஏற்ற பொண்ணை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அவள் உனக்கு எல்லா வகையிலும் கரெக்டாக இருப்பாடா. நீங்கள் பாரு, யாராலையும் வாழ்க்கை ஃபுல்லாக தனியாக இருக்க முடியாதுட்டையாங். அம்மா சொன்னால் அதில் நிறையா அர்த்தம் இருக்கும், புரிஞ்சுக்கோ. அம்மா நான் தான் ஓகேன்னு சொல்லிட்டேன்ல, இதோட விட்டுருமா. இப்போ கட் பண்ணால் மேரேஜ் செரிமோனி தான். அங்கே வந்து டேயாங் நிற்கிறாரு. ரொம்ப கோல்டான ஃபேஸ் வச்சுட்டு நிற்கிறாரு. நீங்கள் அவருக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நிற்கிறீங்க. டேயாங் இது வரைக்கும் உங்களை பார்க்கல, இன்னமும் பார்க்க மாட்டுறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க பார்ப்பாரான்னு. இன்னும் இவர் பார்க்கவே மாட்டுறாரு. ஃபோட்டோவில் பார்த்தது நேரில் ரொம்ப அழகாக இருக்காரே, ஐயோ ஜாலியாக இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் நிற்கிறீங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிங் எடுத்துகிட்டு வராங்க. ரிங் எடுத்துகிட்டு வந்து டேயாங் போட வராரு. அவர் கை ரொம்ப நடுங்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இங்கே ஜாக்சனுக்கும் ஜேகேக்கும் அதை பார்த்துட்டு, என்னடா இது இப்படி நடங்குது உன் கை? டேய், மாப்பிள்ளை நைட்டு ஃபுல்லாக வேலை பார்ப்பான் போலையே. டேய் சி, அவன் கையை பாடுறா எப்படி நடுங்குதுன்னு. யோ ஜேகே, அதான் தெரியாதா? சாருக்கு சரக்கு உள்ளே போலன்னா எல்லாம் நடுங்கும். அப்போ நைட்டு? யோ ஜேகே வாய் மூடுறா, ரொம்ப போகிறோம் டீப்பா, தேவையில்ல ஓகேவா? இப்போ 2 பேரும் ரிங்கை மாற்றி முடித்தோடனே நீங்கள் அவரை வியர்டாக பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை இது வரைக்குமே பார்க்கல. இப்போ நீங்கள் போய் எல்லார்ட்டையும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறீங்க. டேயாங் அப்படியே நிற்கிறாரு எதுவுமே பண்ணாமல். இப்போ ஜாக்சனும் ஜேக்கும் டேயாங் முன்னாடி வந்துட்டு அப்படியே பேசுகிறாங்க. யோ டேயாங்க, நான் ஜாலியாக இருப்பியா? டேய் மூடிட்டு போங்கடா. என்ன மாமா இப்படி சொல்கிற? நம்ப மாமா, நம்ப ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸை வச்சு மயிராச்சு போடா தூங்க. என்னடா ஒய்ஃபை வச்சுக்கிட்டு இப்படி திட்டுற? ஏய் ஒய்ஃபு கீஃபு என்னாத? ஆமாண்டா, அவன் ஒய்ஃபு தான் இனிமேட்டு. இனிமேட்டு குடும்ப தலைவராக இரு. ஏய் போடா, ஏதோ பண்ணுற போகிறான். என்கிட்ட பண்ணாது, பக்கத்தில் அவன் ஒய்ஃப் இருக்கா பாரு, அவள்கிட்ட பண்ணணும். டேய் சிக் போ. இந்த டேயாங் கற்றுனோடனே நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ டக்குன்னு ஜாக்சன் முன்னாடி வந்துட்டு, அப்புறம் சிஸ்டர் நல்லா இருங்க, ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி குலுக்குறாரு. ஜேகே டக்குன்னு ஜாக்சனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, அண்ணி, அப்புறம் டேயாங் அண்ணா கொஞ்சம் ரொம்ப கோவக்காரர், அப்புறம் சில டைம் பைத்தியம் கூட, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இங்கே வந்து ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க உங்ககிட்ட. டேயாங் இன்னும் உங்களை பார்க்கல. அவங்க 2 பேரும் முறைச்சிக்கிட்டே இருக்காரு. இப்போ எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க 2 பேரையும் காரில் ஏற்றுறாங்க. நீங்கள் பாய் கூட சொல்லலை, அதுக்குள்ளே டேயாங் வந்து கார் எடுக்க சொல்லிடுறாரு. போயிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு டேயாங் கேட்குறாரு, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? பேர் கூட தெரியாதா? ஒய்யன். சரி அப்படின்ட்டு அவர் இன்னும் திரும்பலை, அவங்கள பார்க்க கூட இல்லை. இங்கே பாரு, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க. இங்கே இல்லை, வீட்டுக்கு போயிட்டு பேசலாம். சரி அப்படின்ட்டு நீங்கள் கம்முனே உட்காந்துருக்கீங்க. வீடும் வந்துடுத்து. டேயாங் பாட்னே இறங்கி போகிறாரு. உங்களை கூப்பிட கூட இல்லை. உங்கள் ட்ரெஸ்ஸு வேறு ஹெவியாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அந்த டிரைவர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ரெஸ்ஸு லைட்டாக தூக்கி விட்டு கூப்பிட்டு வராரு. நீங்கள் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு உள்ளே வரீங்க. டேயாங் எங்கே போனார்னே தெரில, அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரூம் உள்ளே போயிட்டுருப்பார் போல். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி போகிறீங்க. அவர் உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு, உன்கிட்ட பேசணும்னு சொன்னல, இங்கே வா அப்படின்ட்டு கூப்பிட்டு உங்களை உட்கார வைக்கிறாரு.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேரேஜ் ஃபோர்ஸ்டாக தான் நடந்தது. நீ எப்படி இருப்ப, உன் கேரக்டர் என்ன, எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ என்னை ஹஸ்பண்டாக இருப்பேன்னு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. என்னை பொறுத்த வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ, புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மறுபடியும் சொல்ல பிடிக்காது அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. நீங்கள் உட்காந்து இன்னும் ப்ராசஸ் பண்ணுறீங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு. என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு? அம்மா மாப்பிள்ளைக்கு ஓகேன்னு தானே சொன்னாங்க. ஐயோ போச்சா, அவ்வளோதான் போல அப்படின்ட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க உட்காந்துக்கிட்டு. நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே படுத்துடுறீங்க, வெயிட் கூட பண்ணல. அவர் வந்து பார்க்குறாரு நீங்கள் படுத்துருக்கிறத. ஸோ கல்யாணம் ஆயிடுச்சுல, என் வாழ்க்கையே போச்சு. சே, எனக்கு பொம்பளைங்களே பிடிக்காது. எங்கள் அம்மாவுக்கு புரியவே மாட்டுது, ஏன் தான் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணிச்சோ. ஷோ இப்போ நானும் சஃபராவேன், இந்த பொண்ணும் சஃபராகும். ஓ பசிக்குது, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் போய் சாப்பிட்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் வந்து படுத்துடுறாரு. ரொம்ப திரும்பி திரும்பி படுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு கை கால் நீட்டி படுத்து தான் பழக்கம். நீங்கள் வந்து படுத்துருக்கீங்களா, அவருக்கு என்ன பண்ணணுன்னே தெரில. மிட் நைட் ஆகுது, உங்களுக்கு தூங்கவே முடியல, ஒரு மாதிரி ஹெவியாகவே இருக்குது. முதுகெல்லாம் வலிக்குது, என்ன இப்படி இருக்கு, மூச்சு கூட ஒரு முடியலையே அப்படின்ட்டு நீங்கள் ஏஞ்சிடுறீங்க. ஏஞ்சி பார்த்தா டேங்க அவர் காலு கை எல்லாத்தையும் உங்கள் மேலே தான் போட்டிருக்காரு. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து விடுறீங்க, எடுத்துகிட்டு மறுபடியும் படுக்கிறீங்க. படுத்தா மறுபடியும் அவர் காலை போடுறாரு. ஷோ இவர் என்ன வளர்ந்தவரா இல்லை குழந்தையா? இன்னும் மறுபடியும் எடுத்துகிட்டு அவர் பக்கமாக திரும்பி முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப குழந்தையாட்ட தூங்குறாரு. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு மாதிரி குழந்தைய பார்க்குற ஃபீலாக இருக்கும் உங்களுக்கு. சிரிச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. அவர் ஒரு மாதிரி ஸ்னோர் பண்ணிக்கிட்டே தூங்குறாரு. நீங்கள் ஹேர்லாம் க்ரேஸ் பண்ணி விடுறீங்க. நீங்கள் அதை பண்ணுறதுனால அங்கே இன்னும் கம்ஃபர்டபுளாக தூங்குறாரு. நீங்கள் க்யூட்னஸ் தாங்க முடியாமல் அதை ஃபோட்டோ எடுத்துடுறீங்க. ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ காலையில் ஆகுது. காலையில் நீங்கள் ஏந்திரிக்கிறப்ப அங்கே பக்கத்தில் இல்லை. எங்கே இந்த ஆள் காணும்? ஓ குளிக்கிறான், சூப்பர். நல்லா சுடுமூஞ்சி கல்யாணம் பண்ணி வந்து ரெடி வையன்னு சூப்பராக போகும் பாருங்க லைஃப் அப்படின்ட்டு ஏஞ்சிட்டு கீழே போகிறீங்க. போய் காஃபிலாம் ரெடி பண்ணுறீங்க. விட்டே அங்கே வராரு கீழே. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறாரு. என்னங்க சாப்பிடல? இல்லை வேண்டாம். ஏன்? காலையில் சாப்பிட மாட்டேன். இப்போ காஃபி வச்சு குடிங்க. எனக்கு வேண்டாம், தேவையில்லை. சுடு மூஞ்சி எப்படி பேசுகிறான் பாரு அப்படின்ட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்க டேங் பின்னாடி. அப்படியே வாசலில் போய் நின்றுக்கிட்டு அவரை பார்த்து பாய் அப்படின்றீங்க. அவர் திரும்பி பார்க்குறாரு. மறுபடியும் கையாட்டுறீங்க. அவர் பார்த்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாரு. சுடு மூஞ்சி அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. இப்போ ஈவினிங் ஆகுது. டேங் வராரு, ரொம்ப கோவமாக வராரு. நீங்கள் அதை பார்த்துட்டு கிச்சன்லேயே இருக்கீங்க. அவர் ரூமுக்கு போயிடுறாரு. கதவு டப்புன்னு சாத்துறாரு. நீங்கள் பயந்துட்டு என்னாச்சுன்னு போய் கேட்கலான்னு போகிறீங்க. போன உடனே உங்களுக்கு செம்மையாக முறைக்கிறாரு. என்னாச்சுங்க, ஏன் அப்படி கோவமாக இருக்கீங்க? ஏய் வெளில போடி. என்னாச்சுங்க? வெளில போடி. எதுக்கு? இங்கே பாரு, நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன், என்னை இன்னும் டென்ஷன் ஏத்தாத, ஓ வெளியா. என்னாச்சுன்னு தானே கேட்டேன். ஏய் என்ன போனா போக மாட்டியா? எப்போ பார்த்தாலும் பின்னாடி சுற்றிக்கிட்டு வாழ்க்கை கெடுத்தது மட்டும் இல்லாமல் சே உன்னால தாண்டி என் லைஃபே போச்சு. என்னாலையா? நான் என்னங்க பண்ணேன்? எதுக்குடி எனக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட? நான் இங்கே பாருங்க, உங்களுக்கு ஓகேன்னு சொன்னாங்க, அதனால தான் நானும் ஒத்துக்கிட்டேன். ஓ அப்போ எவன் ஒத்துக்கிட்டாலும் நீ கல்யாணம் பண்ணிப்பியா? இங்கே பாருங்க, தப்பாக பேசாதீங்க. ஏய் அப்படி தாண்டி பேசுவேன், நாடி பண்ணுவேன். வேணாங்க, ரொம்ப பேசுகிறீங்க, நல்லதில்லை சொல்லிட்டேன். இங்கே இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. டேயாங்க்கு இன்னும் கோவம் வருது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து. டேயாங் வந்து அவர் ஸ்ட்ரெஸ்ஸில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் அறியாமலே உங்களை பார்க்குறாரு. டேர்ஸ் நிற்கிது உங்கள் கண்ணில். அப்போ தான் ரியலைஸ் ஆகுது அவர் என்னென்ன பேசிகிட்டு இருக்காருன்னு. கண்ணில் டியர்ஸோடு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அவர் திட்டுறதெல்லாம் வாங்கிக்கிட்டு எதுவுமே பேசாமல். அவர் ரியலைஸ் ஆகுது எதுவுமே பேசாமல் இருக்கிறாளே, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோன்னு.
ஸோ தேங்க என்னடா பண்ணி வச்சிருக்க? உனக்கும் உண்மையெல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட தான்டா காமிப்பியா? ஏய் இங்கே பாருடி. சாரி, நான் எதுவும் மீன் பண்ணலை. நான் எனக்கு தெரியாமல் பேசிட்டேன். சரியா? கண்ணை தொட. ஒரு மாதிரி மேன்லி வாய்ஸில் சொல்கிறப்ப நீங்கள் பயந்துக்கிட்டு கண்ணை தொடச்சிடுறீங்க. நான் எதுவும் மீன் பண்ணல. சரியா? எதையும் மனசில் வச்சுக்காத. ஓ அப்படின்றாரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் வெளில வந்துடுறீங்க. நீங்கள் அவருக்கு டைனிங் டேபிளில் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு போய் கவுச்சில் உட்காந்துக்கிறீங்க. அங்கேயே படுக்கிறீங்க. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு. ஸ்லோவாக சாப்பிட்டுக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. உங்கள் பாட்டுன்னு அப்படியே கவுச்சில் படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களே பார்த்துக்கிட்டு, என்ன இப்போ இங்கே படுத்துட்டா, டிவி தான் பார்க்குறாள்ல, நைட் வந்துடுவா, ஆனால் நீ இருக்க பார்த்தியா அப்படின்ட்டு அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. டேங் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. ரூமுக்கு போய் படுத்துக்கிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு நீங்கள் வர்றதுக்கு. ஆனால் நீங்கள் வரவே இல்லை. அவருக்கு ஈகோ உங்களை வந்து கூப்பிடுறதுக்கு. அதனால் அவர் படுத்துக்கிட்டே இருக்காரு. பிறண்டு பிறண்டு படுக்கிறாரு. அவரால் முடியல. அவருக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது உங்களை திட்டினதுக்கு. நீங்கள் எதுவுமே பண்ணல, ஆனால் திட்டியிருப்பார். அதனால் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸோ வரலையா? நான் போய் கூப்பிடணுமா அவளை? வேற நான் ஏன் போகணும்? முடியாது, அவளாக வரட்டும். ஏங்க தூங்குடா. அவர் கில்ட்டிலே இருக்கார். எப்படியோ படுத்து தூங்கிடுறாரு. நீங்கள் கீழே கவுச்சில் தான் தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. டேங்க ஸ்லோவாக கீழே வராரு கண்ணை தேய்ச்சிக்கிட்டே. அவர் அப்படியே வந்து கிச்சனில் எட்டி பார்க்குறாரு. நீங்கள் அங்கேயும் இல்லை. எங்கே இவ? என்ன ஐயோ திட்டோன்னு வீட்டுக்கு போயிட்டாலும் என்ன? அப்படின்னா இருந்தால் எங்கள் அம்மா கொன்றுமே என்ன? தேடி பார்ப்போம். அவர் அப்படியே தேடிக்கிட்டு கார்டன் சைடு வராரு. நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு. அங்கே ஒரு முயல் இருக்குது, அது கூட விளையாடிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே அங்கேருந்து ஓடி வந்துட்டு, ஏய் இது ஏண்டி எடுத்த, அங்கே போய் விடுறி அப்படின்றாரு. நீங்கள் பேசவே இல்லை அவர்கிட்ட. அவரை பார்க்க கூட இல்லை. அவருக்கு புரிஞ்சிடுது நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னு. ஸோ வயனே அதுக்கு அடிக்கும், நீ அதை விடு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. 1 o'clock அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து வாசலில் ஒரு சத்தம். டேய் டேங்கா, டே மச்சான் இருக்கியாடா, இல்லை ஹனிமூன் போயிட்டியா? நீங்கள் வெளில ஓடி வந்து பார்க்குறீங்க. ஐயனே எப்படிமா இருக்க? யார் நீங்கள்? ஏய் என்னடா இது, யாருன்னு கேட்குது. என்னன்னு தெரில? தெரியலையே. டேய் ஜங்குக்கு இங்கே வாயேண்டா அப்படின்னு ஜங்குக்கு கூப்பிடுறாரு ஜாக்சனு. ஜங்குக்கு அப்படியே கார்லேருந்து இறங்கி வராரு. அப்போ தான் புரியுது பையனுக்கு தேவாங்கோட ஃப்ரெண்டுன்னு ஜங்குக்கை பார்த்ததுக்கப்புறம். அண்ணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டேய் இந்த பொண்ணுக்கு எனக்கு தெரிலன்றாடா. அப்படி இல்லை, உங்களை ஞாபகம் இல்லை, இவரை ஞாபகம் இருக்குது. ஏம்மா 2 பேரும் ஒன்றாதானமா வந்தோம் உங்ககிட்ட பேச. அது சரி சரி விடு மாமா. அண்ணி அண்ணா எங்க? அவர் உள்ளே இருக்காரு. நீங்கள் வாங்க உள்ளே அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறீங்க. உள்ளே போயிட்டு அவங்க 2 பேருக்கும் காஃபி கொடுக்குறீங்க. 2 பேரும் உட்காந்து குடிச்சிக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டே ஜேகே, எனக்கு தெரிஞ்சு ஏன் ஒன்றும் பிடிங்கிருக்க மாட்டான்டா. அந்த பொண்ணை பற்றியா எவ்வளோ எனர்ஜியாக இருக்கான்னு. நோ என்னண்ணா பேசுகிற? அப்படிலாம் இருக்காது. 3 வருஷம் மிலிட்ரி பாடி என்ன வேலை செஞ்சுருப்பாரு. அவன் பார்க்க அப்படி இருப்பான்டா, ஆனால் இந்த மாதிரி வேலைக்கெலாம் ஒர்த்து இல்லை. இன்னும் என்னண்ணா எப்படி சொல்லிட்டேன்? அதான்டா அந்த பொண்ணை பாரு எவ்வளோ எனர்ஜியாக இருக்கா. அவனை பாரு இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அப்படிலாம் இருக்காதுண்ணா, எல்லாம் முடிஞ்சிட்ருக்கோண்ணா. டேய் எனக்கு தெரியும்டா அவனை பற்றி. ஐயோ மாமா இவ்வளோ நேரம் ஆச்சு நம்ம வந்து, இம்மா நேரம் வந்தாரா அவர்? போய் கூப்பிட்டு வா மாமா நீ. டேய் நீ போடா, நீ போனாதான் அவன் கம்முனு ஏஞ்சி வருவான். நான்லாம் போனால் பின்னாடியே எட்டி உதைப்பான் என்ன. என்ன மாமா போயேன். டேய் ஜேகே போடா, ஒரு தடவைடா போடா அப்படின்ட்டு ஜாக்சன் ஜேகேவை அனுப்பி விட்றாரு. ஜேகே போயிட்டு அங்கே குப்பரை படுத்துருப்பாரு. அவர் மேலே போய் படுத்துக்கிறாரு. டேய் ஜேகே இறங்குடா. டேங்கண்ணா நான் தானே எப்படி கண்டுபிடிச்ச? நீ தானடா இப்போ பார்த்தாலும் இப்படி வந்து டார்ச்சர் கொடுப்ப. அண்ணா ஜாக்சன் கீழே வந்துக்கிறாரு, ஏஞ்சி வா. அவன் பேர் மயிரா, அவன் வந்தால் நான் வந்துடுறேம்மா.
நான் வாயேண்ணா எப்பயாவது தானே நான் வந்துக்கிறோம். டேய் டயர்டாகுது போடா. டயர்டாகுதா என்னண்ணா நைட்டெல்லாம்? டேய் ஒரு மயிரும் நடக்கலை போ. ஐய ஒன்றுமே நடக்கலையா? அப்போ ஜாக்சனை நான் சொன்னது உண்மைதான் போல அப்படின்ட்டு ஜேகே ஏஞ்சி நடந்து வராரு. டேய் டேய் என்னடா சொன்னாவன்? டேய் நில்லுடா ஜேகே அப்படின்ட்டு டேயாங் அப்படியே ஓடி வந்து ஜங்குக்கை பின்னாடி பிடிச்சிக்கிறாரு. 2 பேரும் படிக்கட்டில் அப்படியே நிற்கிறாங்க. நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு என்ன இது ஷோ வியடாக பண்ணுறாங்க இவங்க அப்படின்ட்டு மறுபடியும் உள்ளே போய்க்கிறீங்க. நீங்கள் இங்கே குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கிற சவுண்டெல்லாம் கேட்குது. டேயாங் அப்பப்போ திரும்பி திரும்பி பார்க்குறாரு அவங்கள. நீங்கள் பார்க்குறீங்களான்னு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இன்னும் அவர் கம்முனே இருக்கார். இந்த ஜாக்சன் நோட் பண்ணிவிட்டு டேய் என்னடா கம்முனேக்கிற? எப்பவுமே இப்படி இருக்க மாட்டியே, என்னாச்சுடையா? ஒன்றும் இல்லைடா. ஏய் சொல்லுடா. ஒன்றும் இல்லைடா விளையாடு. இந்தா காடு. டேய் எனக்கு தெரியும்டா, எத்தனை வருஷம் கூட இருக்க? எனக்கு தெரியாதா நீ என்ன பண்ணால் எப்படி இருப்பேன்னு? என்னாச்சு சண்டையா? ஷோ இல்லைடா. டேய் மயிரே எனக்கு தெரியும்டா, சண்டை தானே போட்டிங்க? ஆமாம். ஏன்டா கல்யாணம் ஆகி ஒரு நாள்லே சண்டையா? ஷோ ஏன் தப்பு தான்டா. நான் ஏதோ டென்ஷனில் வந்து அவளை கத்திட்டேன். அந்த பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேது. பேசலையா? சூப்பர்ரா. உனக்கெல்லாம் இந்த மாதிரி பொண்ணு தான் செட் ஆகும். டேய் சேடா டேயாங்க முறைக்காத. நீ என்ன பண்ணுற? அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசு. ஏய் காலைல போய் பேசுனேன்டா, அவள் இக்னோர் பண்ணுறா என்ன. டேய் மொக்க வாங்கிட்டியா? டேய் சரிடா விடு. பொண்ணெலாம் பேசும். நீ கவலைப்படாத, இப்போ நம்ம ஜாலியாக இருக்கலாமா அப்படின்ட்டு ஜாக்சன் வந்து அவர் பேக்கெட்லேருந்து ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து வைக்கிறாரு. குட்டியான சரக்கு பாட்டில் தான். டேய் இது எப்பட்றா? காசு அதிகமாச்சே. அதெல்லாம் அப்படி தான். இந்தா உனக்கு தான் இது. எனக்கா? என்ன புதுசா? இல்லை மேரேஜுக்கு எதுவும் கொடுக்கலையே, அதான் இதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். டேய் என்ன மேட்ரு? டேய் சத்தியமாக ஒன்றும் இல்லைடா. இதான் மேரேஜுக்கு கிஃப்டே தான். ஓ ஒன்றும் இல்லைல்ல? டேய் ஒன்றும் இல்லைடா டேயாங்க. சரி நம்புகிறேன் அப்படின்ட்டு இங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப லேட் ஆகுது, எல்லோரும் கிளம்ப போகிறாங்க. அப்போ ஜாக்சன் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாருமா ஏன் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் இல்லைண்ணா. உண்மையாவா? இல்லைண்ணா பிரச்சனைலாம் இல்லை. டேயாங்க என்கிட்ட சொல்லிட்டாமா. அது அவன் அப்படிதாம்மா, கோவக்காரன். இது சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு இருக்குது. எதுக்கேற்றாலும் கோவப்படுவான். கொஞ்சம் சின்ன விஷயமா இருந்தால் கூட கோவப்படுவான். ஆனால் கோவம் மட்டும் வந்துட்டா ரொம்ப ரோஷக்காரர் ஆகிடுவார் இவர். அவனுக்கு இந்த கோவத்தினாலே தான் மிலிட்ரியில் 3 தடவை ப்ரமோஷன் கிடச்சிது தெரியுமா? என்னது மிலிட்ரியா? ஆமாம்மா மிலிட்ரியில் தான் ஒர்க் பண்ணுறான். அப்படியாண்ணா? என்னம்மா தெரியாதா? தெரியாதுண்ணா, இதெல்லாம் சொல்லவே இல்லை. ஓ இந்த மாதிரி ஐடென்டிட்டி மறைச்சி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க போலியே அப்படின்ட்டு இவங்க சிரிக்கிறாரு. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் மிலிட்ரி மறுபடியும் எப்போ போவார்? இன்னும் 6 மந்த்தில் கிளம்பிடுவோம். 6 மந்த்தா? பதற 6 மந்த்து, இன்னும் 6 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நல்லா கரெக்ட் பண்ணிட்டவனே அப்படின்ட்டு மறுபடியும் சிரிக்கிறாரு. நீங்கள் மறுபடியும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி இருக்கீங்க? ஓ இப்போ தான் நான் ஞாபகம் வருது. அப்படி இல்லைண்ணா, அப்புறம் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இவன் இப்படி தான் குழந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவான், எதுக்கேற்றாலும் அடம்பிடிப்பான். நீ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. இவனால் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப கோவப்படுறான் இப்போலாம். அதனால தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. நீயும் இப்போ சஃபர் ஆகிற. கோச்சிக்காதம்மா ஓகேவா? அதெல்லாம் இல்லைண்ணா, கோச்சிக்கலையா? உண்மையாவா? அவர் நேற்று ரொம்ப பேசிட்டாருண்ணா, எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 நாள் அதுக்கப்புறம் பேசிடுவேன்.
ஓ! பனிஷ்மெண்ட். ஆமாம். சரி சரி, பொண்டாட்டி பிடிச்சேன் ஏதோ பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக டிவோர்ஸுன்ற வார்த்தை உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. அண்ணா அவர் ப்ராமிஸ் பண்ணுவையன். நான்லாம் பண்ண மாட்டேண்ணா. அவனும் பண்ண மாட்டான். ஆனால் என்ன தான் சண்டை வந்தாலும் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ்ண்ணா. நல்ல பொண்ணு அப்படின்ட்டு உங்களை பேட் பண்ணிட்டு அவர் போகிறாரு. எல்லாரையும் வழி அனுப்பிட்டு நீங்கள் மறுபடியும் கிச்சன் வரீங்க. வந்துட்டு டிஷ் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ டேயாங் வராரு உள்ள. நீங்கள் நோட் பண்ணுறீங்க, ஆனால் அவரை பார்க்கல. அவர் அப்படியே சுற்றுறாரு. டேயாங்க சுற்றிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு தான் வருது, ஆனால் அடக்கிக்கிறீங்க. அவர் அப்படியே பாடிக்கிட்டே உங்களை சைடு ஐடில் பார்க்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்களான்னு. ஆனால் நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ணல, திரும்பி கூட பார்க்கல. அவர் அப்போ தான் வேணும்னே ஒரு ஜாரை தள்ளி விடுறாரு. அது உடஞ்சிடுது. நீங்கள் லைட்டாக திரும்பி பார்க்குறீங்க, ஆனால் அவர் ஃபேஸை பார்க்கல. அவர் வேணும்னே என்ன பண்ணுறாருன்னா அவர் காலை அதில் வச்சிடுறாரு. அப்பா என்னாச்சு? ஐயோ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு போகிறீங்க. வலிக்குதே, ஐயோ காலெல்லாம் ரத்தம் ஊற்றுது அப்படின்ட்டு ரொம்ப நடிக்கிறாரு. ஃபேக் க்ரைலாம் பண்ணுறாரு. நீங்கள் பயந்துடுறீங்க. அவரை போய் உட்கார வச்சுட்டு காலை பார்க்குறீங்க. அந்த கட்டை விரல் மட்டும்தான் லைட்டாக கீழ்ச்சிருக்கு, மற்றபடி ஒன்றும் ஆகலை. அவர் நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவர் இன்னும் ஃபேக் ட்ரை பண்ணுறாரு. நல்லா புரிஞ்சிருது அவர் என்ன ட்ரை பண்ணுறாருன்னு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே அவர் காலில் பேண்டேஜ் போட்டு விட்றீங்க. அவ்வளோதான். அது போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஏஞ்சிட்டு போய் அதை ஜாரெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உட்காந்துக்கிட்டு உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஷோ, இந்த நடிப்பு கூட ஒரு கவலையா? நான் என்ன தாண்டி பண்ண அப்படி? ஏன்டி பேச மாட்டல? ஐயோ டேயாங்க என்னடாச்சு உனக்கு? அதான் பேச வேணாம் தானே இருந்தேன், இப்போ என்ன பேசுறதுக்கு இப்படிங்கிற? ஷோ, இவர் அவருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஜாரெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த கண்ணாடி துண்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் நல்லா பேக் பண்ணி டஸ்ட்பினில் போடுறீங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க. அங்கே சாப்பிட்டுட்டு அவர் மேலே போகிறாரு. நீங்கள் வரீங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே போகிறாரு. நீங்கள் போகல, ஆனால் போய் கவுச்சில் உட்காந்துக்கிறீங்க. மறுபடியும் கவுச்சா? ஏன்டி இப்படி பழி வாங்குறேன்னா? இரு வரேன் அப்படின்ட்டு அவர் மறுபடியும் இறங்கி வராரு. வயன் வயன் பார்க்க மாட்டாளே. வயன் என்னவா மரியாதை பத்தியா? ஷோ கண்ணுரா. ரூம்க்கு வரல? இல்லை. ஏன்? எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏய், ரூம் எதுக்கடி இருக்கு? பெட் எதுக்கடி இருக்கு? அது உங்களுக்கு, நீங்கள் போய் தூங்குங்க. வையன் ரூம்க்கு வா, எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கு, நான் இங்கே தான் படுப்பேன் அப்படின்ட்டு கவுசில் வேணும்னே படுக்கிறீங்க. அவருக்கு இன்னும் ஈகோ ஸ்டார்ட் ஆகிடுது. அவர் கோவத்தில் மறுபடியும் போகிறாரு மேலே. அவர் போய் படுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் புலம்புறாரு. அங்கே தான் பிடிச்சிருக்காமே, ஏன் கவுச்சே கட்டிக்க வேண்டியதானே, என்னது கட்டிக்கினா? ஷோ, ரொம்ப தான் பண்ணுறோம். இந்த பொம்பளைங்களே இப்படி தான் வேணும்னே பண்ணுவாளுங்க, கொஞ்சம் இடம் விட்டா. பாரேன் பேசவே மாட்டேன் பாரு நான் அப்படின்ட்டு அவர் படுத்து தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஒளிஞ்சு நின்று அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறீங்க. அவர் கிச்சன் உள்ளே இருக்காரு. நீங்கள் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்கீங்க. என்ன இந்த மனுஷன் பண்ணுறாரு? ரொம்ப நேரம் இருக்குதே, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்காரு? ஷோ, இந்த பேச வைக்க என்னென்னலாம் பண்ணுறான் பாரு இவன் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஜாரும் எடுத்து மூடியை நல்லா டைட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் ஹெல்ப்பு கூப்பிடுவீங்கல்ல, அது டைட் பண்ணி வச்சுட்டா, அதனால அப்படி பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ஷோ, என்ன பண்ணுது பாரு இது. மிலிட்ரியில் தான் ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தா குழந்தை இது. இதெல்லாம் எப்படி மிலிட்ரியில் விட்டாங்க? ஐயோ, நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப்பு எடுத்துகிட்டு நல்லா காலை மிதிக்கிறீங்க. ஏன்னா கொலுசு சத்தம் கேட்கோன்னு அவர் அப்படியே கடைன்னு எடுத்து வைக்கிறாரு எல்லாத்தையும். அப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க கிச்சனில், எதுவும் தெரியாத மாதிரி. அவர் அப்படியே சும்மா கையை வச்சுக்கிட்டு நிற்கிறாரு, எதுவும் பண்ணாத மாதிரி. நீங்கள் அப்படியே அந்த ஜார் எடுக்கிறீங்க, வேணும்னே அவர் முன்னாடி ஓப்பன் பண்ணுறீங்க. அவர் வெயிட் பண்ணுறாரு நீங்கள் ஹெல்ப் கூப்பிடுவீங்கன்னு, ஆனால் எதுவுமே கூப்பிடல. நீங்கள் அப்படியே அதை சூடு காமிச்சு ஓப்பன் பண்ணிடுறீங்க. அவருக்கு அவ்வளோதான், வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குறாரு. நீங்கள் லைட்டாக ஸ்மிர்க் பண்ணுறீங்க அவரை பார்த்து. இன்னும் இப்படி பண்ணிட்டா
இம்மா நேரம் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகும். டேய் டேயாங்கா இவ்வளோ விடக்கூடாது இன்னைக்கு அப்படின்ட்டு உங்களை டக்குன்னு பின் பண்ணுறாரு. ஓகே காய்ஸ், இந்த பார்ட் இதோட முடிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட் போடுறேன், ஆனால் வந்து இது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்கும். இந்த பார்ட் ஓகேனா இதோட முடிச்சுக்கோங்க. ஆனால் ஃபுல் ஸ்டோரி வேணும்னா அந்த செகண்ட் பார்ட்டையும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ. பாய்.